வணக்கம் தோழர்களே. விஜய் அவர்களுடைய பரப்புரை பிரச்சார கூட்டம் சேலத்துல நடந்தது. இன்றைக்கு மத்தியானம் வெயில் தாங்க முடியாம ஒரு இளைஞன் விழுந்து சுருண்டு இறந்து போனார். 4 பேரு மருத்துவமனையில, பெண்கள் உட்பட 4 பேரும் மருத்துவமனையில சீரியஸா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த நிகழ்வு குறித்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்க போன பத்திரிகையாளர்கள், நிர்வாகிகள்கிட்ட பேட்டி எடுக்க போன பத்திரிகையாளர்களை அடிச்சிருக்காங்க, சட்டையை பிடிச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுடைய வாகனத்துல ஏறி நின்று அதை உடைச்சிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்களே? ஒரிஜினலா பட்டை தீட்டப்பட்ட ஒரு தற்கொலை கும்பலை நீங்க பார்க்கணும்னா விஜயுடைய கட்சி தொண்டர்களை விஜயும் பாருங்க. அரசியலே தெரியாம, கொள்கையே இல்லாம, செயல் திட்டமே இல்லாம, இலக்கே இல்லாம ஒரு கும்பல் அரசியல் பேசிட்டு இருக்குன்னா அது விஜய் கும்பல் தான். விஜய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம நீங்க நடத்துற கூட்டங்கள்ல சிக்கல் இருக்கு. கரூர்ல 41 பேர் செத்தாங்க. அதுல பாடம் படிச்சிருக்கணுமா இல்லையா விஜய்? ஏன் பாடம் படிக்கல? ஏன்னா அந்த பிரச்சனையை திசை திருப்பினார். கரூர்ல 41 பேர் இறந்த போது அந்த மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி என்று கொஞ்சம் கூட அறம் இல்லாமல், நேர்மை இல்லாம, அந்த குற்ற உணர்வே இல்லாம அவரு செந்தில் பாலாஜி மேல பழி போட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மரணத்தின் மேல குற்ற உணர்வு இல்ல, பழியை ஏத்துக்கல. திரும்ப திரும்ப அவங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு பணம் கொடுத்து தனி அறையில சந்திச்சு இவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நடிச்சார். திருந்த முடியாது. ஒன்னு ஞாபகம் வைக்கணும் தோழர்களே, எப்ப திருந்துவோம்? குற்ற உணர்வு இருந்தாதான் திருந்துவோம். இவருக்கு தான் குற்ற உணர்வே இல்லையே, அப்புறம் எப்படி திருந்துவாரு? இந்த 41 பேர் மரணத்துல கூட குற்ற உணர்வு படாம திரும்ப திரும்ப இது மாதிரி மரணத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறார் இவர். ஆனா இவரை நம்ம முதலமைச்சர் ஆயிடணும். ஒரு பொதுக்கூட்டத்தை நிர்வகிக்க தெரியல. ஒரு பொதுக்கூட்டத்தை போராடம் மூலம் பணம் விழுகுது. இவருக்கு தமிழ்நாட்டை நிர்வகிக்க முதலமைச்சர் பதவி கொடுத்துடணுமா? நாங்க நியாயம்? அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா விஜய்க்கு? ஒரு பொதுக்கூட்டத்தை நிர்வகிக்க தெரியலங்க உங்களுக்கு. அரசாங்கம் சில வழிகாட்டுதல் விதிமுறைகளை கொண்டு வராங்க. இந்த வழிகாட்டுதல் விதிமுறைகளா நீங்க பின்பற்றுங்க, அதன்படி கூட்டம் நடத்துங்க. இவங்க நீதிமன்றம் ஓடுறானுங்க. எதுக்கு? எங்களை வேணும்னே கூட்டத்தை தடுக்க பாக்குது அரசு. வேணும்னே விதிமுறைகளை இருக்கிறாங்க. எம்புட்டு இருக்குனாலும் நீ திருந்த மாட்டீங்க. இது மாதிரி தானே பண்றீங்க. ஒரு பையன் செத்து போனா என்ன நீங்க பண்ண போறீங்க? வழக்கம் போலங்க, செத்தவர் பாட்டுக்கு பணத்தை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்காங்க. நண்பர்கள், சொந்தக்காரன் எல்லாம் போய் அழுதுட்டு கிடக்குறாங்க. இவனுங்க யாருமே போகல. வழக்கம் போல யாரும் போகலங்க. இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த பையன் மயக்கம் போட்டு உயிருக்கு ஆபத்தா அங்க பக்கத்துல ஏதோ முதல் உதவி அறை, அது முதல் உதவி அறையே கிடையாது, அது நிழல கட்டி வச்சிருக்காங்க. 50-100 பேர் உள்ள அடைஞ்சு கிடக்குறான். இதுவா முதல் உதவி அறை? இதுவா மருத்துவ முகாம்? எங்க மருத்துவ முகாம் எப்படிங்க இருக்கணும்? குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளோடு இருக்க வேணாமா? மோடி நடத்தின போட்டோ ஷூட்டை விட கேவலமா இருக்கு இந்த மருத்துவ முகாமும் இந்த அமைப்பும். அங்க போய் அவருக்கு ரொம்ப மூச்சு இறைச்சு மயக்கத்துல இருக்கிறாரு, ரொம்ப மயக்கத்துல இருக்காரு, அதாவது அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அவர் அப்படியே தூக்கிட்டு ஓடுறாங்க. இங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்கிறாங்க. விஜய் பேசிட்டு இருக்காரு வழக்கம் போல. எனக்கு விஜய் தம்பிகளை பார்க்கும்போதுதான் கோபமா வருது. அந்த பசங்க பூரா சின்ன பசங்களா, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பாலாபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அப்படியே தலைவான்னு கத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அரசியல் அது இல்ல. ஒரு கூட்டத்துக்கு வந்தவன் செத்தா கூட போய் பார்க்காத கும்பல் இந்த கும்பல். கூட்டத்துக்கு வந்தவர் செத்து இருக்காருங்க, போய் பார்க்காத கும்பல். ரொம்ப கேவலமான கும்பல்ங்க இவங்க. ஏங்க இந்த பையன் செத்துட்டார்ல, ஆம்புலன்ஸ் உள்ள வருதுல, ஆம்புலன்ஸ் வந்தா சத்தத்தோட தானே வரும். ஆம்புலன்ஸ் கத்திக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கியே, நீ எப்படி தலைவனா இருக்க முடியும்? எப்படிங்க உங்களுக்கு தலைவனாக தகுதி இருக்கு? ஆம்புலன்ஸ் உள்ள சவுண்டோட வந்துட்டு இருக்கு, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்க பொதுக்கூட்டத்தில் நாங்களாம் பேசும்போது சாலையில ஆம்புலன்ஸ் போனா வழிபட சொல்லி பேச்சை நிறுத்திட்டு வழிபட சொல்லுவோம். இஸ்லாமியர்கள கூட்டமா இருந்தா நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்படியே கடல் 2 பிரிஞ்ச மாதிரி இன்னும் வழிவிட்ட காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. பாங்கு ஓதுவாங்க, அல்லாஹ் கோயில்ல பாங்கு ஓதுவாங்க. சத்தம் கேட்டா நிறுத்துவோம், மரியாதை கொடுக்கணும்னு. பேசிக்கான ஒரு மனிதநேயம், பேசிக்கான ஒரு அறிவு, ஒரு அரசியல் புரிதல், ஒரு கூட்டத்தை கையாள்றது எப்படின்ற தெரிவு, இது எதுவுமே இல்லாத ஒரு ஆளு முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா நம்மளும் எவ்வளவு முட்டாப்பயில்களா நினைச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. வழக்கம் போல அண்ணன் பேசுறாரு. இந்த பையன் உயிரே இல்லாத உடம்ப தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற உடம்ப பாருங்க. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு
இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்காங்க? யாரு பொய்யா வாக்குறுதிகள்? இதுக்கு இடையில நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். நிர்மல்குமார் RSS சங்கின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்து RSSல வளர்ந்த ஒரு ஆளு. அந்த ட்வீட்ல நெஞ்சுவலி காரணமாக மரணம் அடைஞ்சாராம். இப்போ செந்தில் பாலாஜி சொல்ல முடியாது, சேலத்துல சொல்ற மாதிரி ஆள் இல்ல போல இருக்கு. அதனால மேபி கொஞ்சம் யோசிச்சு நாளைக்கு சொல்லுவானுங்க. இன்னைக்கு நெஞ்சுவலியில செத்துட்டாருன்ட்டாங்க. நிர்மல்குமார் ட்வீட் பாருங்க, நெஞ்சுவலியில செத்துட்டாராங்க. ஆரோக்கியமா காலையில தெருவிலேயே இருக்கிற அத்தனை பேர் கூட பேசிட்டு வந்த பையன், 36 வயசு, இம்புட்டு கனவோட குழந்தை குட்டியோட இருந்திருப்பாரு. அவர் நினைச்சாரா நீங்க சாவோன்னு? ஒரு மரணத்தை எப்படி கொச்சப்படுத்துறாங்க பாருங்களேன். உங்களை பார்க்க வந்திருக்கான், நண்பங்கிட்ட ஆசையா கேட்டு ஒரு ஒரு நுழைவு சீட்டு ஒண்ணு வாங்கிக்கிட்டு ஆசாசியா எல்லாரும் தெருவில் பேசிட்டு விஜய் பாக்குறேன்னா 20 வருஷம் அங்க இருக்கான். அவன் விஜய் படம் 100 படம் பார்த்திருப்பான். 20 வருஷம் அங்க இருக்கான், விஜய் படம் எக்கச்சக்கமா பார்த்திருப்பான். அந்த பையன் போய் பார்க்க போயிருக்காரு, செத்து போனாரு. இன்னைக்கு அவர் மாரடைப்புல செத்து போனாரு, நெஞ்சுவலியில செத்து போறான்னு போய் எழுதுறாங்க. அப்ப இந்த கும்பலை நம்பிதானே நீங்க நிக்கிறீங்க? உங்க மரணத்தை கூட கொச்சப்படுத்துற கும்பலை நம்பியா நீங்க நிக்கிறீங்க? உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்க குடும்பத்துடைய உணர்வை கூட புரிஞ்சுக்கிறாத ஒரு கொச்சையான கும்பலையா நீங்க நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க தலைவர்கள்னு? கூச்சம் இல்லையா மிஸ்டர் நிர்மல்குமார்? அசிங்கமா இல்ல? உங்க கூட்டத்துக்கு வந்து ஒருத்தன் கூட்ட நெரிசல்ல மயக்க வந்து வெயில்ல ஒருத்தர் நின்று செத்துருக்காரு, மாரடைப்புல செத்தாருன்னு போடுறீங்க. பா, கொடூரமான ரொம்ப கேவலமான பாஜகவை விட ஆபத்தானவர்கள் இந்த கும்பல். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், ஆபத்தானவர்கள். ஏங்க வரும்போது விஜய் என்ன பண்ணிருக்காரு? விஜய் வராரு, இவங்க நம்புறான்ல விஜய் பெருசா அறுத்து அப்படியே தள்ளி விட்டுருவாருன்னு. இவன் வரும்போது வழக்கம் போல நம்ம பிள்ளைங்க பூரா தலைப்பரட்ட மாதிரி பின்னாடி ஓடி வரும், உசுர பனைய வச்சுட்டு ஓடி வருவான். ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாடி இப்படி ஓடி வர இடம் மண்டையில தட்டி வீட்டுல கேட்டிருக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்ந்து கை தட்டினா இப்படிதான் வருவான். புள்ள உசுரோட வீட்டுக்கு திரும்புமா விஜய் கூட்டத்துக்கு போனான்ற நிலைமையை உண்டாக்கிட்டானுங்க தமிழ்நாட்டுல. பசங்க பின்னாடியே வர்றானுங்க. அதுல கொஞ்சம் பேர் ரோட்ல நின்று விஜயோடைய வாகனத்தை பார்த்துட்டு கை கொடுக்க போறானுங்க. விஜய் என்ன பண்றாரு? இப்படி என்ன இந்த பக்கம் வர்றாங்க, இப்படி சாஞ்சுக்கிறாரு, சாஞ்சுக்கிட்டு கையை தட்டி விடுறாரு. இவன் தான் உங்களுக்கு தலைவன். மேல தூசி படக்கூடாதுன்னு நினைக்கிறவன், மேல உங்க கை பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அவனுக்காக போய் செத்துட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப எனக்கு நல்ல மனசு வேதனையோடய நான் சொல்றேன். ரொம்ப கவலையா இருந்துச்சு அப்ப இருந்து. நம்ம பிள்ளைங்க பூரா தற்குறிகளா இருக்கேன்னு இவன் பின்னாடி போய் எத்தனை பிள்ளைங்க நம்ம இழக்க போறோமோன்னு ஒரு அம்மாவா நான் உண்மையிலே வேதனைப்பட்டேன், ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். உங்களை ஒரு தூசியா தட்டி விடுறாங்க. அந்த ஆளு இப்படி சாஞ்சுக்கிறாப்ல, உன் கைப்படக்கூடாதுன்னு கையை இப்படி தட்டி விடுறான். பாருங்களேன் வீடியோவை. இன்னொரு இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த பசங்க 2 வீலர்ல அப்படியே ஃபாலோ பண்ணி ஓடுறோம்னு ஒரு பெண் போலீஸ் வந்தவங்கள அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த அம்மா ரோட்ல கிடக்கு பாருங்க. பாத்தீங்கல்ல, நடு ரோட்ல போலீஸ் அடிச்சு படுக்க போட்டாங்க. அந்த பிள்ளை பாவம் எந்திரிக்க முடியாம கிடக்கு. எந்த பொறுப்புணர்வும் இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்க இவங்க வயசுல தான் நான் அரசியலுக்கு வந்தேன், போராட்டம் நடத்தி அரெஸ்ட் ஆயிருக்கீங்க பல முறை. இவங்க வயசுல தாங்க நாங்க வாசிக்க ஆரம்பிச்சோம், இவங்க வயசுல தாங்க மாணவர் சங்கத்துல இயங்க ஆரம்பிச்சோம், இவங்க வயசுல பேச்சாளர் ஆயிட்டீங்க, இவங்க வயசுல நான் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம பிள்ளைங்க பாருங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க செஞ்சதெல்லாம் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தற்கூரியா இருக்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்குங்க, உண்மையிலே வேதனையா இருக்கு. அவன் போய் வண்டிக்குள்ள டயருக்குள்ள போய் வண்டியை விட்டுட்டு போறாங்க. போன மீட்டிங்ல, இந்த மீட்டிங்ல போற வரவங்களாம் அடிச்சு தள்ளி விட்டு போறானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு பக்கம் என்ன நடந்து போச்சு? பத்திரிகையாளர்களை அடிச்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் இந்த இறந்து போன பையனை அவங்க வீட்டாளர்களை பேட்டி எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பத்திரிகை துறை போகத்தான் செய்யும். ஏதோ மீடியாவில் ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஊடகத்துல இருக்க ஷெர்ரிங் அவர் பேரு,
அவர் போய் பேட்டி எடுக்க போயிருக்காரு, அந்த குடும்பத்தை பேட்டி எடுக்க போயிருக்காரு. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்களா தமிழக வெற்றி கழகத்துல, அவங்கள பேட்டி எடுக்க போயிருக்காரு. இப்ப என்ன பண்ணணும்? நேர்மையா நின்று எப்படி நடந்துன்னு தெரியலங்க, நாங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணோம், அதையும் மீறி இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு, இன்னும் கூடுதல் கவனத்தோட நாங்க இருக்கணுமோ அப்படின்னு சொல்றவன் தான் தலைவனாக முடியும். உள்ள கூட போகலையாங்க, உள்ள போய் எப்படியா நீ பேட்டி எடுக்க போச்சு? உள்ள போய் நீ அவங்கள சந்திக்க கூடாது, அந்த குடும்பத்தை நீ பேட்டி எடுக்க கூடாது. சரி நீ பேட்டி கொடு, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. என்னங்க ஆட்சிக்கு வரலங்க, கவுன்சிலரா கூட இல்லைங்க, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சிங்க போராடம் முறை ரவுடித்தனம் பண்றான். பாண்டிச்சேரியில வீடு ஏறி 10 பேரோட போய் அடிக்கிறான். அங்க எழுத்து போஸ்ட் ஓட்டுனவன, இங்க போஸ்ட் ஓட்டுனவன வீட்டுல போய் அடிச்சு அவனை தற்கொலை பண்ண வச்சுட்டான். நேத்து நேரம் முளைச்ச இந்த கட்சிக்காரன் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை அடிச்சிருக்கான். அதுல ஒரு பையன்லாம் அந்த பத்திரிகையாளர்களுடைய வண்டியில மேல ஏறி குத்துறாங்க அப்படியே நங்கு நங்குன்னு. இவ்வளவு கொலவெறின்னு பாருங்க. நீங்க அவங்க பேட்டி எடுக்கிறத முடியாது வேண்டான்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த பையன் கூட்டம் பார்க்க வந்த பையன் செத்துட்டாரு, அவன் சொந்தக்காரனும் கிடையாது. பாதிக்கப்பட்ட பக்கத்துல போய் பத்திரிக்கை நிக்கணும், அவங்க துயரத்தை மக்களுக்கு சொல்லணும். இதன் மூலமா அரசு ஏதாவது நிதி உதவி பண்ணும், ஏதாவது கூடுதலான உதவி கிடைக்கும். இந்த துயரம் மக்களுக்கு போய் சேரணும். நீ யோகிய இல்லைன்றதும் மக்களுக்கு தெரியணும். இதை தடுக்கிறாங்களாம். அவங்க அண்ணன் யோகிய இல்லைன்னு ஊருக்கே தெரியும் ஏற்கனவே. இதை தடுத்து என்ன நிப்பாட்ட போறீங்க? பேட்டி கேட்க போனவங்களை பிடிச்சி அடிச்சு, சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்க போய் வண்டியை உடைச்சு கடைசியில் அவங்க போய் எல்லா பத்திரிகையாரும் மொத்தமா சேர்ந்து ரோட்ல மறிச்சு உட்காந்துட்டாங்க. போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்துது. அதுக்குள்ளேயும் 10 பேர் ஓடி வராங்க மொத்தமா அடிக்க. எங்க யாருடா நீங்க எல்லாம்? இன்னும் பேசிக்கா அரசியல் தெரியாம இருக்க பத்திரிகையாரங்களை கை வச்சா உங்க அண்ணனை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவாங்கடா. இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாதா? ஐயோ, இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், வாட்ஸ்அப்ல எழுதி விட்டா போதும், அப்புறம் சமூக வலைத்தளத்துல போஸ்ட் போட்டா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பத்திரிக்கை நினைச்சா உங்க அண்ணனை எந்திரிக்க விடாம பொட்டியை கழட்டிட முடியும். அதான் ஞாபகம் வைங்க. இதெல்லாம் தாண்டிங்க, அந்த செத்து போனார்ல சூரஜ், அவர் மகாராஷ்டிராக்காரர் பையங்க. மகாராஷ்டிராவில இருந்து ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பொழப்பு தேடி வந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு புள்ள குட்டியோட இங்கே வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் வாழ்க்கை தரத்தில் அடுத்த கட்டத்தில் மேலே வந்திருக்காருங்க. அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு அவர் வாழ்க்கை. தெருவில் எல்லாரும் கூட நல்லா பேசுகிற பையனா, எல்லா பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர் கூட நல்லா பேசுவாராம். தெருவில் இருக்கிற பெண்கள்கிட்ட அக்கா அக்கா அக்காங்கன்னா அவ்வளோ நல்லா பேசுவாராம். தெருவே அழுகுதுங்க, தெருவே அழுகுது. நிர்மல்குமார் சொன்னாப்பிள்ளையில மாரடைப்புல செத்து போனார்னு, அப்போ ஓடி வந்து இல்லைன்னு சொன்னது மணிகண்டன்ற நம்ம ஊர் ஃப்ரெண்டு அவருக்கு. அவர் சொல்றாரு, ஏங்க எனக்கு 20 வருஷமா அவனை தெரியுங்க, நல்ல ஜம்முன்னு இருக்கிற பையங்க, ஆரோக்கியமா இருக்கிற பையங்க, ஒரு உடல்நல குறை கூட அவனுக்கு கிடையாதுங்க, அவனை எப்படிங்க நீங்க வந்து நெஞ்சு வலியில செத்தான்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற பெண்கள் அழுகுறாங்கங்க. காலையில் தான் எங்க கூட பேசிட்டு போனான், அவன் எங்க கூட நல்லா பேசுவான், அக்கா அக்கான்னு நல்லா பேசுவான். காலையில் தான் எங்க கூட பேசிட்டு போனான், பார்த்து போயிட்டு வாடான்னு சொன்னோம். நாங்களாம் இந்த இவர் ஸ்டாலின் போட்ட 5000 ரூபாயை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்ட பேசிட்டு தாங்க போன பையன் உயிரோட திரும்பலையே அப்படின்னு அந்த பெண்கள்லாம் எல்லா உரமெல்லாம் அழுகுறாங்க. நம்மளை நம்பி வந்த பிள்ளை புருஷன் செத்து போகுதேன்னு அழுகுறாங்க. என் மருமக மாதிரி என் மக மாதிரி தான்ப்பா அந்த பிள்ளையும் அப்படின்னு அழுகுறாங்க. அந்த பொண்ணு வெளியே வந்து பெருசா பழகுனது இல்லை போல இருக்கு, படிக்காதனால சங்கோஜப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. வெளியே வந்து பழகுனதுல அவங்களுக்கு தமிழும் தெரியாதான். 2 பசங்க. இந்த பையன் தான் எல்லாரும் கூட நல்லா பேசுவானா, செத்து போன பையன். இப்போ அந்த குடும்பத்துல படிக்காத அந்த பொண்ணு, பெரிய வேலை தெரியாத அந்த பொண்ணு, 2 குழந்தைங்களோட அவங்க சொந்த ஊருக்கு போகணும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசுனதுல எனக்கு மனசுக்கு நெருக்கமானது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வெளியூருக்காரன், வடக்கேன், இவெல்லாம் போகட்டும் அப்படின்லாம் நினைக்கல. நம்ம ஊராங்க ரொம்ப நல்ல நிகழ்ச்சியா பேசி அழுதாங்க, எல்லாரும் அழுதாங்க, கண்ணீரோட அழுதாங்க. அது அழுததோட இல்லாம ஒரு கோரிக்கை வச்சாங்க, தமிழ்நாடு அரசு அந்த புள்ளக்குட்டியை வளர்க்கறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். வெளியூர் பிள்ளை தானே போய் பொழைச்சிக்கட்டும்லாம் நினைக்கல நம்ம ஆளுங்க. அந்த பிள்ளைக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை கட்டணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க. அந்த இடம் தான் மனுஷங்களா நம்ம இருக்கோன்றதை காட்டுற ஒரு இடம். நானும் அதை கோரிக்கையா வைக்கிறேன். யாரா இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் கொடுத்தீங்க 10 லட்சம், இந்த பிள்ளைக்கு ஒரு 10-15 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க குடும்பம் நடத்தி போடுவாங்க. பிள்ளைங்களை படிக்க வச்சு அதில் வர வட்டி காசை வச்சு கஞ்சி குடிச்சுக்கிறோங்க, அதுக்கு பாட்டுக்கு ஊரில் போய் பொழைச்சிக்கிறோங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இப்போதைக்கு. ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு இருக்கிற மனசுக்குள்ள இருந்த ஒரே கவலை என்ன அப்படின்னா, எந்த அடிப்படை அரசியலும் இல்லாமல் வெறும் சினிமா மோகத்தை வச்சு, சினிமாவில் கிடைச்ச புகழை வைத்து
உங்களுக்கு இருக்கிற சினிமா மோகத்தை வச்சு இங்கே அரசியல் பண்ணலான்னு ஒரு பீஸ் நினச்சிச்சுன்னா அதை முறியடிச்சு காலி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு தோழர்களே. தெளிவா திரும்ப திரும்ப இவர் குறித்து எழுத வேண்டிய, பேச வேண்டிய, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க, ரொம்ப மனசு பதறுது, பிள்ளைங்களை இருக்கிறவங்களாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம களத்துல இறங்கணும் தோழர்களே.